வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா ஒரு ஹை கிளாஸ் ஷூட்டிங் கேம். அதாவது நீங்கள் எதை பிசிலையும் விளாட்லாம், ஃபோன்லேயும் விளாட்லாம். ஜஸ்ட் வெப்சைட்லேருந்து நீங்கள் ஒரு ஹை கிளாஸ் ஷூட்டிங் கேம் விளாட்லாம். அதுதான் Deadshot.io. அதை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்லோ. என் டிவைஸஸ் கூட இது செட் ஆகும். அது இந்த டிவைஸுக்கும் செட் ஆகுதுல, அதனால தான் சொல்கிறேன். வாங்கலாம். இப்போ உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, ப்ரௌசருக்கு போயிட்டு இதுக்கு எல்லா பேக்ரவுண்ட் ரன்னிங் டேப்பையும் க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எந்த கன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் ரைஃபிள் தான் பெஸ்ட்டு. ஃபாஸ்டஸ்ட் கில் டைம், இல்லைனா நீங்கள் ஸ்னைப்பர் கூட எடுத்துக்கலாம். அதாவது க்ளோஸ் ரேஞ்ச் சொன்னீங்க 2 ஷாட்ஸில் கத்தம். அதாவது அவ்வளோதான். நீங்கள் ஸ்கோப் பண்ணி அடிச்சிங்கன்னா டேமேஜ் சேவிலும். இந்த ஷார்ட் கன் ஏதாவது வச்சுட்டு இருந்தால் மட்டும் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரோ பிளேயராக இருந்தால் மட்டும்தான் ஷார்ட் கன்லாம் யூஸ் பண்ண முடியும். என்னாலே யூஸ் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியான அளவான ப்ளே டைமே இருக்குது. நீங்கள் 2-2-1 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க தான் பெட்டர். இப்போ ஃபஸ்ட்டு அஸ்வல் ரைஃபிள் எடுங்க. அதுலேயே உங்களுக்கு துளியோண்டாவது ப்ராக்டிஸ் ஆகிடுவோம்ல. அதுக்கு அடுத்தது நீங்கள் எடுக்க வேண்டியது SMG. அங்கேயே சேஞ்ச் கிளாஸ்ன்னு இருக்கும், அதை வச்சு சேஞ்ச் பண்ணிட்டு SMG எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வேறு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவங்களே வந்து அடிக்கிறானுங்க மங்களே. இது லேப்டாப்பில் விளாட தான் கரெக்டாக இருக்குது. இது ஆன்லைன் கேம் தான், ஆனால் நெட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ 6.5 kbps தானே வந்துட்டுருக்கு. அதனால சொல்கிறேன் பாருங்கள், நெட்டும் கம்மியாக தான் எடுக்கும். ஆனால் ஃப்ரீ ஃபயர்லாம் கம்மியாக தான் எடுக்காது. ஏன்னா இது ஆன்லைனே ரன் ஆகக்கூடிய ஒரு கேம். அதாவது இதில் இருக்க மொத்த ரிசோர்ஸஸ், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆன்லைனு. ஆனால் நெட்டு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஸ்னைப்பர் எடுக்க வேண்டியது. இப்போ எனக்கு ஸ்னாப்பர் இல்லாததுனாலே ஒரு பெரிய இதாகும். என்ன பண்ணுறது? ஏய் அச்சிச்சோ போட்டுட்டானுங்களே. டே வாடா நான் போட்டு சொல்கிறேன்டா. வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. இது சிங்கிள் பவர்ஃபுல் புல்லட் ஷூட் பண்ணுறதுக்கு நீங்கள் லாங் கிளிக் இதை பண்ணீங்க யூஸ் இல்லை. இது சிங்கிள் பவர்ஃபுல் புல்லட்டுக்காக. கத்தம் ஹெட்ஷாட். ஏவண்டாவன் மக்களே, இந்த கேம் வேணா எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணாலும் அடுத்து போயிட்டே இருக்கானுங்க. கேமோட ட்ராபேக்கே அதான். நிறையா ப்ரோஸு நூப்ஸும் ஒன்றா கொண்டு வந்து போட்டு கலந்துருவாங்க. இந்த மாதிரி மீடியம் பிளேயரு நூப்ஸு ப்ரோஸு 3 பேரும் ஒன்றா கலந்தா நான் என்ன பண்ணுவேன்? என்ன ப்ரோஸ் அடிப்பானுங்க, நான் நூப்ஸ் அடிப்பேன். நூப்ஸுக்கு நோ சான்ஸ். இந்த மாதிரி நூப்ஸுக்கெல்லாம் நோ சான்ஸ். அவன் அப்போ தான் ஈம் வச்சுட்டு இருந்தான், அதுவும் அவன் போட்டே தெரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி உங்களை எவனா சுட்டா நாங்கள் மறுக்கா போகுங்க. இல்லை ஸ்னைப்பர் ப்ரோ. இப்போ நம்ம ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கணக்கும் டெஸ்ட் பண்ணி காமிக்கணும். எனக்கு ஷார்ட் நல்லா தான் இருக்குது. எனக்கு பார்த்தாலே பிடிக்க மாட்டேன். ஷூட்டே கேவலமாக இருக்குது. ஏன்னா அவனுங்க தானே ஜாஸ்தி டைம் அடிச்சானுங்க. இதோ வந்துட்டான் பார்த்தீங்களா. இது ஸ்னைப்பரில் இது ஒரு பெரிய ட்ராபேக். ரீலோடுக்கு 7-10 மணி நேரம். ரீலோடு எடுக்குதோ இல்லையோ, ஒவ்வொரு வாட்டி கன்னிங் பிளேஸ் மாறிட்டே இருக்கும். இவளான்னு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இது எடுத்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம டீம் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதுலேயே நிறையா கேம் உள்ள இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுதான் சூஸ் பண்ணணும், நம்மளாம் சூஸ் பண்ண முடியாது. அடுத்தது டோட்டல் கில்ஸ் இருக்குது. 1v1 கூட இருக்குது. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஸோட 1v1 விளாட முடியுமானா முடியாது. 2 பேரும் ஒரே டைமில் பிளேனை கொடுத்து பாருங்க ஆகும். எனக்கும் ஒரே வாட்டி மட்டும் ஆச்சு. அவன் சொல்லி இல்லை, நானே போய் பார்த்தேன். நானும் இருந்தேன். நான் ஆப்போசிட் டீமு அவனுக்கு, எனக்கு அவன் ஆப்போசிட் டீமு.
இது ஒரு ஷார்ட் வீடியோவாக இருந்திருந்தாலும் நல்ல வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இப்போ ஒரு மேட்ச் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்குங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேனே.